பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. இவ்வளோ நாள் நம்ம தேவ் சார் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். ஆமாண்டி, இவரை பார்க்கணும்னு நம்ம எவ்வளோ நாள் ட்ரை பண்ணியிருப்போம். ஃபைனலி தேவ் சார் யாருங்கிறது தெரிஞ்சுக்க போறோம். வைஷு வைஷு அவர் திரும்புறாருடி. என்னது? வாட்? இவரா தேவ் சார்? மித்து, இவரா தேவ் சார்? அப்படித்தான் நினைக்கிறேன்டி. மித்து, இவரு அனிதா ஹஸ்பண்ட் தானே? ஆமாண்டி வைஷு. அப்போ இவர் தான் தேவ் சாரா? ஆனால் அன்னைக்கு அனிதா இவரை ராஜ்னு கூப்பிட்ட மாதிரி தானே இருந்தது. அது எப்படி? ஓ, ஒருவேளை இவரோட ஃபுல் நேம் தேவ்ராஜ் இல்லைனா ராஜ்தேவ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமோ? கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். வைஷு, அவர் அனிதா ஹஸ்பண்டா இருந்தா நமக்கு என்னடி வந்திருக்கு? இது எப்படியோ தேவ் சாரை பார்க்கணும்னு நினைச்சோம். ஃபைனலி அவரை பார்த்தாச்சு. வைஷு வைஷு என்னாச்சுடி? என்ன யோசனையில இருக்க? இல்ல மித்து, அது வைஷு என்னடி யோசிக்கிற? அனிதா ஹஸ்பண்ட் தான் தேவ் சார்னு உன்னால நம்ப முடியலையே என்ன? இங்க பாரு வைஷு, அனிதா ஹஸ்பண்டா இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, தேவ் சார் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஃபைனலி அவளுக்கு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதுல நீ யோசிக்கிறதுக்கு என்னடி இருக்கு? ஐயோ மித்து, நான் தேவ் சார் அனிதா ஹஸ்பண்டா இருக்காருன்னு அதை பத்தி யோசிக்கலடி. ஃபைனலி நீ சொன்ன மாதிரி தேவ் சார் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா நான் யோசிக்கிறது வேற மித்து. மித்து, ஒரு விஷயத்தை நம்ம சுத்தமா மறந்தே போயிட்டோம் பாரு. அர்ஜுனும் அனிதாவும் எப்படிலாம் லவ் பண்ணாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அர்ஜுன் ஏன் அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கல, அனிதா ஏன் வேறொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு நம்ம சுத்தமா யோசிக்கவே மறந்துட்டோம் பாருடி. அட ஆமால, இதை நம்ம சுத்தமா மறந்தே போயிட்டோம் வைஷு. ஆமா மித்து, முதல்ல அர்ஜுனுக்கும் அனிதாவுக்கும் இடையில என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் மித்து. என்ன மித்து பண்ணலாம்? பேசாம அர்ஜுன் கிட்டே கேட்டலாமா? கேட்டா ஒருவேளை அவர் தப்பா நினைச்சுக்கிட்டாருன்னா என்ன பண்றது? ஆனா அர்ஜுனை விட்டா இதுக்கு பதில் வேற யார்கிட்ட மித்து தெரியும்? ஐயோ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மித்து. வைஷு ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இங்க பாரு வைஷு, நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும் நம்மளால கண்டிப்பா ஒரே நாள்ல தெரிஞ்சுக்க முடியாதுரி. ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், சரியா? அதனால இப்போதைக்கு நீ அவசரப்படாத. கண்டிப்பா நீ அர்ஜுனை தான் கல்யாணம் பண்ணிக்க போற. ஸோ போக போக என்ன ஏதுங்கிறத நீயே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீ அவசரப்பட்டு அர்ஜுன் கிட்ட கேட்டு ஒருவேளை அவர் ஏதாச்சும் ஹர்ட் ஆயிட்டாருன்னா என்னடி பண்ணுவா? அதனால நீ பொறுமையா இருடி. எனக்கா இருந்தாலும் உண்மை வெளியில வந்துதான் ஆகும், சரியா? ஆமா மித்து, நீ சொல்றது சரிதாண்டி. அவசரப்பட்டு இப்போதைக்கு அர்ஜுன் கிட்ட எதுவும் கேட்க வேணாம். ஏன்னா அவர் எந்த மனநிலை மேல இருக்காருன்னே தெரியல. ஏன்னா அர்ஜுன் காலேஜ்ல எவ்வளோ ஜாலியா இருந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதோட அவர் இப்போ அப்படியே ஆப்போசிட்டா இருக்காரு. ஸோ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னே தெரியல மித்து. சரி மித்து, பொறுமையாவே இது எல்லாத்துக்கும் பதில தெரிஞ்சுக்கலாம். ஆமாண்டி வைஷு, அர்ஜுன் எந்த மனநிலை மேல இருக்காருன்னே தெரியல. ஸோ இப்போதைக்கு நம்ம அவசரப்பட வேண்டாம், சரியா? ஃபைனலி தேவ் சார் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதுவே போதும். சரிடி, கிளம்பலாமா? டைம் ஆகுது. ஆமா மித்து, லக்ஷ்மி அம்மா வேற சீக்கிரம் வீட்டுக்கு வர சொன்னாங்கல்ல, வா போலாம். அடடா அம்மா, வாங்க வாங்க வாங்குங்க. நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மாடி லக்ஷ்மி, நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நீ எப்படி இருக்க? அதான் சம்பந்தியாக போறோம். அப்புறம் என்னம்மா இன்னும் வாங்க போங்கன்னு நீ மீனாட்சிய சம்பந்தினே சொல்லி கூப்பிடு. நீ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தாம்மா லக்ஷ்மி. அதனால நீ எந்த தயக்கமும் பட வேணாம், சரியா? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. சரிங்கம்மா, 2 பேரும் காஃபி குடிக்கிறீங்களா இல்ல ஜூஸ் எடுத்துட்டு வரட்டுமா? ஐயோ இல்ல சம்பந்திமா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அது நாங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தோம். முக்கியமான விஷயமா? என்ன விஷயமா? மாடி லக்ஷ்மி, எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. நிச்சயத்துக்கு நாள் குறிக்க போனோம்னு சொன்னோம்லம்மா. ஐயர் என்ன சொன்னார்னா, 4 பசங்களுக்கும் ஜாதகம் பார்க்காததுனால நிச்சயம் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் உள்ள கல்யாண பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு 4 பேரும் பேர்லையும் அர்ச்சனை பண்ணிட்டு வர சொன்னாருமா. அதை உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு தம்மா வந்தோம். ஓ சரிம்மா, ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி, அதுவும் நிச்சயத்துக்கு முன்னாடி எப்படிம்மா? லக்ஷ்மி, எனக்கு புரியுதுமா நீ எதை பற்றி யோசிக்கிறேன்னு. நீ என்னம்மா அந்த காலத்து அம்மா மாதிரி யோசிச்சுட்டு இருக்க? இந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா. அதோட 4 பசங்களை நம்ம தனியாக ஒன்றும் கோவிலுக்கு அனுப்ப போகிறதில்லம்மா. நம்ம எல்லாம் சேர்ந்து தான் போக போகிறோம். அதனால நீ எதை பற்றியும் பயப்படாத, சரியா? ஆமாம் சம்மந்தி அம்மா, எனக்கு புரியுது. பொண்ணு பெற்றவங்க நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி, அதுவும் நிச்சயத்துக்கு முன்னாடி இப்படிலாம் வெளியில் போனால் என்ன சொல்லுவாங்க எல்லாரும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. எங்களுக்கு புரியுது சம்மந்தி அம்மா. ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான், அத்தை, அப்புறம் நீங்கள், அப்புறம் பசங்க எல்லாரும் சேர்ந்து தான் கோவிலுக்கு போகிறோம், சரிங்களா?
ஐயோ அப்படிலாம் இல்லை சம்மந்தியம்மா. சரிங்கம்மா, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, அதோட நம்ம பசங்களோட நல்லதுக்காக தானே. கண்டிப்பாக போகலாமா? என்னைக்குமா போகலாம்? அம்மாடி லக்ஷ்மி, நாளைக்கு லீவு தான், அதனால எங்கள் பசங்களும் உங்கள் பொண்ணுங்களும் நாளைக்கு ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. பேசாமல் நாளைக்கே எல்லாரும் போயிட்டு வந்துடலாமா? சரியா? சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். அம்மாடி லக்ஷ்மி, அப்புறம் பொண்ணுங்க கிட்ட மறக்காம கலந்து பேசிட்டு அந்த நிச்சய தேதி 3 தேதி கொடுத்துருக்கலம்மா, அதில் எந்த தேதி உங்களுக்கு சரியாக வரும்னு சொல்லுங்கம்மா. அந்த தேதி வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் ஓகேவான்னு நானும் கேட்டு அந்த தேதியிலே நம்ம நிச்சயத்தை வச்சிடலாம். சரியா? கண்டிப்பாம்மா, நான் வைஷுக்கிட்டையும் மித்ரா கிட்டையும் கேட்டுட்டு சொல்கிறேங்கம்மா. சரிம்மா லக்ஷ்மி, அப்போது நாளைக்கு காலையில் எல்லாரும் கல்யாண பெருமாள் கோவிலுக்கு வந்துருங்க. சரிங்களா? நானும் என் பேர பசங்களை கூப்பிட்டுட்டு அங்கே வந்துடுறேன். சரிங்கம்மா, கொஞ்சம் பொறுங்க, நான் போய் உங்க 2 பேருக்கும் காஃபி எடுத்துட்டு வரேன். நீ காஃபி குடிக்காம இன்னைக்கு எங்களை விட மாட்ட போல இருக்கு. சரிம்மா, நீ போய் எடுத்துட்டு வா. சம்பந்தியம்மா, காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, ரொம்ப நன்றிங்க சம்பந்தி. அட வைஷு, மித்து, வாங்க வாங்க 2 பேரும். யார் வந்திருக்கான்னு பாருங்க. அடடா, பெரிய மருமகளே, சின்ன மருமகளே, வாங்க வாங்க 2 பேரும். எங்கடா இவ்வளோ தூரம் வந்துட்டு எங்க வீட்டு மருமகளை பார்க்காமலே கிளம்பிடுவோம்னு நினைச்சோம். பரவாயில்ல, நாங்க கிளம்புறதுக்குள்ளார நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க. பாட்டிமா, எப்படி இருக்கீங்க? அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம்டா மித்ரா. நீ எப்படிடா இருக்க? வைஷு, எப்படிமா இருக்க? ஆண்டி, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆண்டி. பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு எனக்கு என்ன குறடா? எனக்கு புதுசா 2 பேத்திங்க கிடைச்சிருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரிங்க பாட்டி. வைஷு, மித்ரா, அப்புறம் நாளைக்கு 2 பேரும் கிளம்பி ரெடியா இருங்க. சரிங்களா? நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கல்யாண பெருமாள் கோவிலுக்கு போறோம். நித்து, என்னடி இவங்க என்னடமோ சொல்றாங்க, ஒண்ணுமே புரியல. அதான் வைஷு, எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம எல்லாரும் சேர்ந்து எதுக்கடி கோவிலுக்கு போகணும்? மித்ரா, வைஷு, என்னடா 2 பேரும் ஒரே குழப்பத்தில் இருக்க மாதிரி தெரியுது. ஓ, என்னடா இது, கல்யாணத்துக்கு முன்னாடி, அதுவும் நிச்சயத்துக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போகணும்னு சொல்றாங்கன்னா, எல்லாம் உங்க நல்லதுக்காக தாண்டா. விவரெல்லாம் அம்மாட்ட சொல்லியிருக்கேன், மறக்காம நீங்க அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரிடா. அத்தையும் நானும் வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். நாளைக்கு கோவில்ல மீட் பண்ணலாம். ஓகேவா? ஐயோ பாட்டியம்மா, அப்படிலாம் இல்லை. சரிங்க பாட்டியம்மா. சரிடா மித்து, வைஷு, நாங்க கிளம்புறோமா. அப்புறம் உங்க அம்மா காஃபி ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. கண்டிப்பா நீங்க 2 பேரும் நல்லா சமைப்பீங்க, அப்படித்தானே? ஐயோ இல்ல, அது வந்து அம்மா, என்ன நீங்க மன்னிச்சிடுங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு சுத்தமாக சமைக்க தெரியாது. வைஷு கூட கொஞ்சம் சமைப்பா, ஆனால் எனக்கு சுத்தமாக சமைக்க தெரியாது. மித்ரா, என்னம்மா சொல்ற? உனக்கு சமைக்க தெரியாதா? ஐயோ, என்ன பொண்ணு இவ, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்கள்ட்ட இப்படி நேரடியாவே எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. கடவுளே. அம்மா, அது மித்ரா ஏதோ தோணாத சொல்லிட்டாமா, நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அது நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியாச்சும் அவளுக்கு சமைக்க கத்து கொடுத்துட்றேம்மா, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. லக்ஷ்மி, இப்ப எதுக்குமா நீ இவ்வளோ படபடப்பா பேசுற? சொல்லப்போனா மித்ரா சமைக்க தரலன்னு சொன்னதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? ஆமாம்மா லக்ஷ்மி, மித்ரா நினைச்சிருந்தா நான் நல்லா சமைப்பேன்னு போய் சொல்லி எங்ககிட்ட நல்ல பேர் எடுத்திருந்திருக்கலாம். ஆனா அவளை பாரு, தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு சமைக்க தெரியாதுன்னு உண்மையை ஒத்துக்கிட்டா. இதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லம்மா. சொல்லப்போனா அவ உண்மையை சொன்னதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா லக்ஷ்மி. ஆமா சம்பந்தி அம்மா, நீங்க பயப்படுற மாதிரி நாங்க மித்ராவை தப்பாவே நினைச்சுக்கல. ஏன்னா மித்ரா எனக்கு சமைக்க தெரியாதுன்னு உண்மையை தானே சொல்லியிருக்கா. அதோட மித்ராவும் சரி வைஷுவும் சரி 2 பேருக்கும் சமைக்க தெரியலனா கூட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எங்க தன்யாவுக்கும் சமைக்க தெரியாது. எனக்கு தன்யா எப்படி பொண்ணோ அதே மாதிரி தான் வைஷுவும் மித்ராவும். அதனால நீங்க எந்த கவலையும் படாதீங்க. என் பொண்ணு மாதிரி உங்க 2 பொண்ணுங்களையும் நான் கண்டிப்பா கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன். சரிங்களா? ஐயோ, ரொம்ப ரொம்ப நன்றிங்க சம்பந்தியம்மா. உண்மையாவே இப்படி நீங்க சொல்றது கேட்கும்போது ஒரு அம்மாவா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? சரிம்மா லக்ஷ்மி, எங்களுக்கு டைம் ஆகுதுமா, நாங்க கிளம்புறோம். நாளைக்கு கோவில்ல பார்க்கலாம். ஆமா சம்பந்தியம்மா, வீட்டுக்கு போய் விளக்கேத்தணும், டைம் ரொம்ப ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். சரிங்க சம்பந்தியம்மா. சரிங்கம்மா, 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. அம்மாடி மித்ரா, வைஷு, நாங்க கிளம்புறோம்டா, நாளைக்கு கோவில்ல பார்க்கலாம். சரிங்க பாட்டியம்மா. மித்து, வைஷு 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஐயோ லக்ஷ்மி, எதுக்குமா அதெல்லாம்? இருக்கட்டு வீடு, நாங்க கிளம்புறோம். பாட்டி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ, என்னம்மா 2 பேரும் சொல்ல கேட்காம இப்படி ஆசீர்வாதம் வாங்குறீங்க? 2 பேரும் 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் எங்க பேரனுங்களோட. சரிங்கம்மா, 2 பேரும் எந்திரிங்க. சரிம்மா லக்ஷ்மி, நாங்க கிளம்புறோம். சரிங்கம்மா, பத்திரமா போயிட்டு வாங்க. மித்து, வைஷு, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? உண்மையாவே இந்த மாதிரி ஒரு மாமியாரும் இந்த மாதிரி ஒரு பாட்டியும் கிடைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் கொடுத்து வச்சிருக்கணும்டி. நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? மித்து சமைக்க தெரியாதுன்னு சொன்னோன்னு என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோன்னு. ஆனா அவங்கள பாரு, சமைக்க தெரியலனாலும் எங்களுக்கு பரவாயில்ல, எங்க பொண்ணு மாதிரி நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த மாதிரி பெருந்தன்மையானவங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி.
லக்ஷ்மி அம்மா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களே அதுவே எங்களுக்கு போதும். என்னது சந்தோஷமாவா? மித்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. என்னடா ரொம்ப பெரிய இடமா இருக்கே, ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்களே, எப்படி எல்லாரும் நடந்துப்பாங்க அப்படின்னு நான் ரொம்பவே பயந்தேன். ஆனா இன்னைக்கு அவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க 2 பேரோட வாழ்க்கையை பத்தி எனக்கு இனிமே எந்த கவலையும் இல்லடா. சரி வாங்க, உங்க 2 பேருக்கு நான் காஃபி போடுறேன், 2 பேர் வந்து குடிங்க வாங்க. மித்து, அர்ஜுனோட பாட்டி அம்மாவும் எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்கல்ல. நான் இவங்க இப்படிலாம் இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடி மித்து. ஆனா அவங்கள பாரு எவ்வளோ பெருந்தன்மையா பேசுறாங்கன்னு. ஆமாண்டி வைஷு, நானே இவங்கள பார்த்தோன்னே பணக்காரவங்க ரொம்ப திமிர்த்தனமா நடந்துப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவங்க எவ்வளோ தன்மையா நடந்துக்கிறாங்கல்ல. நானும் இவங்க எப்படிலாம் பேசுவாங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடி. ஆனா என்ன, இந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கும் இந்த மாதிரி ஒரு பாட்டிக்கும் அந்த ஹிட்லர் மாதிரி ஒரு திமிர் பிடிச்சவன் மகனாவும் பேரனாவும் கிடைச்சிருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது தாண்டி எனக்கு மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது. மித்து, நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா ஆதி சாரை பத்தி குறை சொல்ல? மித்து, உன் கோவத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நல்லா யோசிச்சு பாரு. அர்ஜுனும் ஆதி சாரும் எப்படி இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்கன்னு இப்போ தாண்டி புரியுது. கண்டிப்பா இந்த குணம் எல்லாமே அவங்க அம்மா கிட்டேருந்தும் அவங்க பாட்டி கிட்டேருந்தும் வந்ததுன்னு தான் நினைக்கிறேன்டி. வைஷு, நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதாண்டி. இந்த ஹிட்லருக்குள்ள அப்பப்போ ஒரு நல்லவன் ஏற்றி பார்க்கறான்னு சொன்னல, அந்த குணம் என்னமோ அவங்க பாட்டிக்கிட்டேருந்தும் அம்மா கிட்டேருந்து தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரிடி, டைம் ஆகுது, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு காஃபி குடிக்கலாம். டேய் மச்சான், இப்போ எதுக்குடா என்ன அப்படி பாக்குற? இல்ல மச்சான், எனக்கு பொண்ணு தாண்டா புரியல. அது எப்படிடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு வெக்கமே இல்லாம வந்து ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஈஸியா புலம்புற? டேய் வருண், என்னடா இப்படி சொல்ற? ஏண்டா எனக்குன்னு இருக்கிறதே நீ ஒரே ஒரு ஃப்ரெண்டு, உன்கிட்ட புலம்பாம வேற யார்கிட்டடா மச்சான் நான் போய் புலம்புவேன்? அதுவும் நான் என்ன தெரிஞ்சாடா பண்ணின, தெரியாம தானே மச்சான்? என்ன சார் தெரியாம? அடே வெண்ண மோவனே, இத நீ நேத்து சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன்டா. ஆனா இன்னைக்கு சொல்ற பத்தியா தெரியாம பண்ணிட்டேன்னு. டேய் உனக்கு எதை கொண்டு அடிப்பண்ணி எனக்கு தெரியாதுடா. ஒழுங்கா வாயை மூடிட்டு அமைதியா இரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். டேய் மச்சான், என்னடா இப்படி சொல்ற? டேய் நான் உன்கிட்ட புலம்பாம வேற யார்கிட்டடா புலம்புறது? அப்பா டேய், இந்த ஒரு டைலாக் சொல்லி என்ன சாவடிக்கிறடா நீ. சரிடா சரி, புலம்பி தொலை. என்ன பண்றது, எல்லாத்தையும் கேட்கணும்னு என் தலையில எழுதிருக்கு. புலம்புடா, நீ புலம்பு, நான் கேட்க ரெடியா இருக்கேன், நீ புலம்பு. தேங்க்ஸ் மச்சான். டேய் மச்சான், என்னவ தப்பா நினைச்சிருப்பால. நேத்தியாச்சும் பரவாயில்ல, தெரியாம பண்ணினேன். ஆனா இன்னைக்கு தெரிஞ்சே பண்ணிருக்க மச்சான். அவ என்னை எவ்வளவு ஒரு கேவலமான பார்வை பார்த்துட்டு போனா தெரியுமா? டேய் மச்சான், இதெல்லாம் எப்படிடா சரி பண்றது? ஏதாச்சும் ஐடியா இருந்தா கூட. எதை சரி பண்றதுக்கு ஐடியா கூட? டேய் ஃபாயில நல்லா வருதுடா. ஏண்டா நேத்து தெரியாம பண்ணின தப்புக்கு நீ போய் சாரி கேளு மச்சான்னு நான் தான் சொன்னேன். ஆனா சாரு போய் சாரி கேட்கறத விட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதை எப்படா சரி பண்ண முடியும்? இதை எப்படி சரி பண்ண முடியும்? இங்க பாரு, இனிமே நீ தலைக்கெல்லாம் நின்று தண்ணி குடிச்சாலும் மித்ரா சிஸ்டரை நீ சரி பண்ணவே முடியாது, சரியா? டேய் வருண், என்னடா எப்படி சொல்ற? டேய் நீயே இப்படி சொன்னா எப்படி மச்சான்? டேய் மச்சான், நேத்து நான் தெரியாம பண்ணின தப்புக்கு சாரி கேளுன்னு எப்படி ஒரு சூப்பர் ஐடியாவை கொடுத்தியோ, அதே மாதிரி இன்னைக்கு தெரிஞ்சு பண்ணின தப்ப எப்படி சரி பண்ணலான்னு ஒரு நல்ல ஐடியாவா கொடுறா ப்ளீஸ். இல்ல எனக்கு ஒண்ணு புரியலடா. நீ எதுக்கு மித்ரா சிஸ்டர் உன்னை தப்பா நினைச்சுப்பாங்கன்னு நீ இவ்வளவு பயப்படுறா? உனக்கு அவங்கள பிடிக்காது, அவங்களுக்கும் உன்ன பிடிக்காது. நீயே அவங்கள பழிவாங்க தான் கல்யாணம் பண்ண போறேன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்க. அப்படி இருந்தும் அவங்க உன்னை தப்பா நினைக்க கூடாதுன்னு நீ எதுக்கு இவ்வளவு தூரம் நின்று யோசிச்சுட்டு இருக்கா? அவங்க உன்னை தப்பா நினைச்சா என்ன, தப்பா நினைக்கலன்னா என்ன? சொல்லுங்க ஆதி சார், சொல்லுங்க. உங்ககிட்ட தானே கேக்குறேன். உங்க லாஜிக் படி பார்த்தா நீங்க பழிவாங்க தானே கல்யாணம் பண்றீங்க. பழி வாங்குறதுக்காக கல்யாணம் பண்ண போற பொண்ணு உங்களை பத்தி என்ன நினைச்சா உங்களுக்கு என்ன சார் கவலை அதை பத்தி? டேய் வருண், நீ சொல்றதெல்லாம் சரிதான். நான் பழிவாங்க தாண்டா கல்யாணம் பண்ண போறேன். அவ என்னை பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லதான். ஆனாலும் என்னமோ தெரியல மச்சான், ஒரு பக்கம் அவ என்ன தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குடா. அதான பார்த்தேன், வந்து இவ்வளவு நேரம் ஆகிட்டு என்னடா இன்னும் என்ன எதுவுமே குழப்பலையேன்னு இந்த குழப்ப ஆரம்பிச்சிட்டால. கடவுளே, ஐயோ இவனுக்கு யாராச்சும் சொல்லி புரிய வைங்கடா. இவனுக்கு மித்ரா சிஸ்டர் மேல ஃபீலிங்ஸ் வந்துருச்சுன்னு நான் சொன்னாதான் கேட்க மாட்டேங்கிறான். ஆடியன்ஸ் நீங்க யாராச்சும் அவனுக்கு சொல்லி புரிய வைங்களேன் ப்ளீஸ். டேய் வருண், என்னடாச்சு? நீ எதுக்குடா இப்படி வாய்ப்புலாரி அப்பப்போ பேசிட்டு இருக்கா? ஒன்னும் இல்ல. டேய் ஆதி, நான் உன்னை கேட்கறேன், ஒழுங்கா உண்மையை சொல்லு. உனக்கு மித்ரா சிஸ்டரை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? டேய் வருண், இது என்னடா கேள்வி? எனக்கெல்லாம் அவளை பிடிக்காது. ஆனா என்ன, அவ கண்ணை உருட்டி பேசுறப்போ அவ கண்ணு ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் அவ கோவப்படும் போது அந்த மூக்கு அழகா செவக்கும். அப்புறம் அவ படப்படன்னு பேசும்போது அவளோட பிங்க் கலர் லிப்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கும். அப்புறம் அவளும் பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கா. ஆனா இருந்தும் எனக்கு அவளை பிடிக்காதுடா வருண். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே அவளை எனக்கு பிடிக்காது. பாவி,
இன்ச்சு இன்ச்சா வர்ணிச்சுட்டு அது எப்படா கடைசியில பிடிக்காதுன்னு சொல்லி முடிக்கிற. அது சரி, அவன் என்ன இன்னைக்கு நேத்துக்கா என்ன பைத்தியமாக்கிட்டு இருக்கான். இன்னும் என்ன அவன் பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. கடவுளே. மச்சான், உனக்கு இப்போ அவங்கள பிடிக்காது அப்படித்தானே மச்சான்? டேய் வருண், ஆமாண்டா, அவளை எனக்கு பிடிக்காதுதான். ஏன்டா? நல்லா தெளிவா தானே சொன்னேன் அவளை எனக்கு பிடிக்காதுன்னு. பின்ன பின்ன எதுக்குடா அதே சொல்றா? ஆமாமா, நீ தெளிவாதான் மச்சான் சொன்ன பிடிக்காதுன்னு. என்ன ஆடியன்ஸ் அப்படிதானே? டேய் நீ என்னடா ஆனா உன ஆடியன்ஸ் கிட்டே கேக்குறா? சார், என்னெல்லாம் பேசுறீங்க என்னெல்லாம் பண்றீங்கன்னு என் கூட சேர்ந்து அவங்களும் பாக்குறாங்கல்ல, பின்ன அவங்க கிட்டதான் கேட்க முடியும், அதான் கேட்டேன். டேய் வருண், இப்ப எதுக்குடா நீ லூஸ் மாதிரி பேசுற? சரிடா அதெல்லாம் விடு. டேய் மச்சான், நான் தெரிஞ்சு ஒரு வாட்டி தெரியாம ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டேன்டா. எல்லாத்தையும் எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு சொல்லு மச்சான், ப்ளீஸ்டா. டேய் மச்சான், இதுக்கு ஒரே ஒரு வழி தாண்டா இருக்கு. நீ எதுவும் பண்ணாம அப்படியே விட்டுட்டு மித்ரா சிஸ்டர் கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. அது ஆட்டோமேட்டிக்காவே சரியாகும். சரியா? நீ பாட்டுக்கு சாரி கேட்க போறேன், அது பண்ண போற, இது பண்ண போறேன்னு நீ எதுவும் பண்ணாத. சரியா? ஆட்டோமேட்டிக்காவே அந்த ப்ராப்ளம் அப்படியே சால்வ் ஆகிடும். சரியா? டேய் வருண், என்னடா பேசுற? டேய் நீ என்னடா சாரி கேட்காம எதுவும் பண்ணாம இரு சால்வ் ஆகும்னு சொல்ற? டேய் மச்சான், சாரி கேட்காம எப்படா சால்வ் ஆகும்? ஆமா சாரி கேட்டு எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னு தான் நாங்க பார்த்தோமே. இங்க பாரு, ஒழுங்கா மூடிக்கிட்டு நீ எதுவும் பண்ணாமலே இரு, அதுவே ஆட்டோமேட்டிக்கா சரியாகிடும். ஏன்னா நீ சாரி கேட்க போறேன்னு சொல்லிட்டு தான் அடிஷ்னலா என்னென்னமோ பண்ணிட்டு வர, அதனால ஒழுங்கா மூடிக்கிட்டு இரு. சரியா? டேய் வருண், என்னடா இப்படி என்ன பங்கமா கலாய்க்கிற? ஆனா நீ சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்கு மச்சான். பேசாம நீ சொல்ற மாதிரி இனிமே அவகிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் மச்சான். ஏன்னா அவ ரொம்ப பக்கத்துல இருந்தா என் கண்ட்ரோல் என்கிட்ட சுத்தமா இருக்க மாட்டேங்குது மச்சான், அது மட்டும் கன்ஃபார்ம். நீ சொல்ற மாதிரி இனிமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றேன்டா. சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டா சரி. டேய் வருண், என்னடா இப்படி சொல்லிட்ட? ஏன் என்னால சொன்ன மாதிரி நடந்துக்க முடியாதா என்ன? டேய் மச்சான், நீ வேணும்னா பாருடா, நாளைக்கு லீவு தானே, நாளைக்கு ஃபுல்லா அவளை நான் பார்க்கவே மாட்டேன். அதனால நாளைக்கு ஃபுல்லா ஒரே தியானம் யோகாவா பண்ணி என் மனசை ஒரு நிலையாக்கி என் மைண்டை நான் கண்ட்ரோல் பண்ணல. என் பேர் ஆதியே இல்ல மச்சான், ஆதியே இல்ல. ஜப்பா டேய், வாயால வடை சுடுறது நிறுத்திட்டு சட்டியில ஒழுங்கா சுடுறா, அதுவே போதும். டேய் வருண், என்னடா இப்படி சொல்லிட்ட? டேய் மச்சான், சைக்காலஜி படி நம்ம ஒரு விஷயத்த மறக்கணும்னா நமக்கு கொஞ்சம் டைம் இருந்தா போதுமா. எனக்கு நாளைக்கு ஒரு நாள் அப்படியே ஃபுல்லா கிடைக்க போகுதுடா. அதனால அவளை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் எனக்கு பெருசா வராது. அதனால கண்டிப்பா என் மைண்டை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் மச்சான். நீ வேணா பாரு மச்சான், என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி இனிமே எப்படி என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளார என் மைண்டை வைக்கிறேன்னு. டேய் மச்சான், ஏன்டா அப்படி என்ன பாக்குற? நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா செய்வியான்னு தெரியலையே, அதனாலதான் பார்த்தேன். டேய் வருண், என்னடா என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் தானடா. இது வரைக்கும் நான் ஏதாச்சும் சொல்லி அதை செய்யாம இருந்திருக்கேனா என்ன? டேய் மச்சான், உன்னை பத்தி எனக்கு எல்லாரையும் விட நல்லாவே தெரியும். நீ சொன்னதையும் செய்வ, சொல்லாததையும் செய்வன்னு. டேய் மச்சான், போதும் போதும், நீ என்ன கலாய்க்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இது வரைக்கும் அவளை பார்த்து நான் ஸ்லிப் ஆனது, என் மைண்ட் கண்ட்ரோல் இல்லாம போனதெல்லாம் உண்மைதான், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா இதுக்கப்புறம் பாரு மச்சான், நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஆன்லைன்ல கிளாஸ் புக் பண்ணி ஒரே தியானம் யோகா பண்ணி எப்படி என் மைண்டை கண்ட்ரோலா வச்சுக்கிறது நான் பார்த்து என் மைண்டை கண்ட்ரோலா வச்சுக்கிறேன் மச்சான். நீ வேணா பாரு மச்சான். சரி மச்சான், ஏதோ தியானம் யோகான்னு சொல்றேன், நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நம்புறேன் மச்சான், நம்புறேன். அடடா ஆதிக்கண்ணா வருண், ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? ஜானு, என்ன ஜானு, முன்னவே தூங்க போறேன்னு சொல்லிட்டு போன, இனி என்ன தூங்கலையா? ஐயோ டே ஆதி, ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லவே மறந்துட்டேன்டா, அதை சொல்லதான் வந்தேன். எனது முக்கியமான விஷயமா? என்ன விஷயம் ஜானு? ஐயோ டே ஆதி, நாளைக்கு உனக்கு லீவு தானடா. நாளைக்கு பக்கத்துல உள்ள கல்யாண பெருமாள் கோவிலுக்கு போகணும்டா ஆதி, அதனால காலையில ரெடியா இரு. சரியா? போயிட்டு வந்துடலாம். எனது கோவிலுக்கா? ஜானு, என்ன ஜானு புதுசா என்ன கோவிலுக்கு கூப்பிடுற? நீ எப்பவும் அம்மா கூட தானே போவ? ஐயோ டே ஆதி, நான் கோவிலுக்கு போறதுக்காக உன்னை கூப்பிடலடா. உன் பேர்ல அர்ச்சனை பண்ணணும், அதுக்காக தான் உன்னை கூப்பிடுறேன். டே ஆதி, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லவா? நாளைக்கு மித்ராவும் கோவிலுக்கு வருவா. சூப்பரு. ஓ ஜானு, இப்போ நீ என்ன சொன்ன? மித்ரா சிஸ்டரும் நாளைக்கு கோவிலுக்கு வருவாங்கன்னு பாட்டி சொன்னாங்க. என்ன பாட்டி, அப்படிதானே? ஆமாண்டா வருண், கரெக்டா சொன்ன. டே ஆதி, ஆமாண்டா, மித்ராவும் நாளைக்கு கோவிலுக்கு வராடா. இன்ஃபேக்ட் ஐயரு உன் பேர்ல, அர்ஜுன் பேர்ல, மித்ரா, வைஷு 4 பேர் பேர்லயும் நிச்சயத்துக்கு முன்னாடி அர்ச்சனை பண்ணிட்டு வர சொன்னாருடா. அதுக்காக தான். நீ ஒன்றும் கவலைப்படாத, மித்ரா வீட்டில நான் பேசிட்டேன், அவங்க நாளைக்கு அப்படியே கோவிலுக்கு வந்துருவாங்க. நம்ம இப்படியே கோவிலுக்கு போயிடலாம். சரியா? வாயம் மூட்ரா. இல்ல மச்சான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ பேசின டைலாக்லாம் நினைச்சு பார்த்தேன், அதான் மச்சான் சிப்பு சிப்பா வருது. இருடா, அப்புறம் வச்சுக்க. ஜானு, நான் கோவிலுக்கு வரல ஜானு. இப்ப என்ன, என் பேர்ல அர்ச்சனை பண்ணணும் அவ்வளவுதானே. நீ போயிட்டு வா ஜானு, நீ போய் என் பேர்ல அர்ச்சனை பண்ணு. சரியா?
டேய் வருண், என்னடா பேசுறான் இவன்? மித்ரா வரத சொன்னா சந்தோஷப்படுவான்னு பார்த்தா இவன் என்னடா இப்படி ஷாக் ஆகி நிக்கிறான். இங்க பாராதி, நீ நாளைக்கு என்ன ரீசன் சொல்லியும் தப்பிக்க முடியாது. ஒழுங்கா கோவிலுக்கு போற, சரியா? அதோட நாளைக்கு உனக்கு லீவுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கா காலையில ரெடி ஆயிடுறா. டைம் ஆயிடுச்சு, நான் போய் தூங்குறேன், நீ போய் தூங்கு. அப்பதான் காலையில சீக்கிரமா எந்திரிக்க முடியும், சரியா? அட கடவுளே. டேய், என் நிலைமைய பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதுல? டேய் மச்சான், பின்ன பின்ன என்னடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தியானம் பண்ண போறேன், நாளைக்கு ஃபுல்லா உட்காந்து யோகா பண்ணி மைண்ட கண்ட்ரோலா வச்சுக்க போறேன்னு அப்படி இப்படின்னு டைலாக் சொன்னேன். இப்போ நிலைமை இப்படி மாறும்னு நினைக்கும் போது சிரிப்பு தான் மச்சான் வருது. சாரி மச்சான், என்னால சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியலடா. டேய் மச்சான், என்னடா நீ? நானே அவளை நாளைக்கு ஒரு நாள் பார்க்காம தியானம் யோகா அப்படி இப்படின்னு ஏதாச்சும் பண்ணி மைண்ட கண்ட்ரோல் வச்சுக்கலான்னு கனவு கண்டுகிட்டு இருந்தா இப்போ என்ன மச்சான் பண்றது? டேய் மச்சான், வேற வழியே இல்ல மச்சான். நீ நாளைக்கும் மித்ரா சிஸ்டர் மீட் பண்ணி தாண்டா ஆகணும். ஏன்னா பாட்டி சொன்னதை கேட்டல, உங்க 4 பேர் பேர்லயும் அர்ச்சனை பண்ணணுமா. சோ கண்டிப்பா கோவில் போறத உன்னால அவாய்ட் பண்ணவே முடியாது மச்சான். அதோட நாளைக்கு லீவ் வேற, இல்லைன்னா கூட எதையாச்சும் சொல்லி அவாய்ட் பண்ணலாம் மச்சான். நீ நாளைக்கு ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது மச்சான். டேய் வருண், என்னடா இப்படி சொல்ற? ஏன் அவளை ஒரு நாள் பாக்கலனா தான் என் மைண்ட கண்ட்ரோலா வச்சுக்க முடியுமா என்ன? அதெல்லாம் இல்ல, என்னால நான் நினைச்சா மைண்ட கண்ட்ரோலா வச்சுக்க முடியும். நீ வேணா பாரு மச்சான். அவளை பத்தி எனக்கு என்ன பயமா? அதெல்லாம் கண்டிப்பா என் மைண்ட் கண்ட்ரோலா தான் மச்சான் இருக்கும். நீ வேணா நாளைக்கு பாரு. சரி மச்சான், சரி, பார்க்க தானே போறேன். சாரி, எப்படி கண்ட்ரோலா நாளைக்கு இருக்க போறீங்கன்னு. டேய் வருண், என்னடா ஏதோ ஒரு டைமும் அவ அழகுல மயங்கி நான் ஏதோ என் கண்ட்ரோல இழக்கிற மாதிரி சொல்றேன். அது ஏதோ அன்எக்ஸ்பெக்டடா நடக்குது மச்சான், அவ்வளவுதான். ஓ, அன்எக்ஸ்பெக்டடா நடக்குது அப்படிதானே மச்சான்? சரி சரி மச்சான், ஒன்னு கேக்குறேன், உண்மையை சொல்லு. மித்ரா சிஸ்டர் அழகா இல்ல? டேய், என்னடா இப்படி கேக்குற? இது எதுக்கு இப்ப என்கிட்ட கேக்குற? டேய், ஒழுங்கா மூடிக்கிட்டு கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. மித்ரா சிஸ்டர் அழகா இருக்காங்களா இல்லையா? டேய் வருண், என்னடா கேள்வி இது? டேய், அவ அழகா இல்லடா, ரொம்ப அழகா இருக்கா. ஆனா என்ன மச்சான் பண்றது? அழகுறது என்ன பிரயோஜனம்? உடம்பு ஃபுல்லா திமிரு மச்சான், திமிரு, சரியான திமிரு பிடிச்சவ. பொண்ணாவ எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது மச்சான், சுத்தமா பிடிக்காது. டேய் போதும் போதும், எங்களுக்கு தேவையான பதில் கிடைச்சிருச்சு. நீ இதுக்கப்புறம் பிடிக்காதுன்னு அடிஷனல் டைலாக்லாம் சொல்ல வேணாம், சரியா? டேய் மச்சான், என்னடா இப்படி சொல்ற? எனக்கு அவளை பிடிக்காதுன்னு உனக்கு தான் நல்லா தெரியும்லடா, பின்ன என்ன மச்சான்? ஆமா ஆமா, உனக்கு அவங்களை பிடிக்காதுன்னு எனக்கு மட்டும் இல்ல மச்சான், பாக்குற எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் மச்சான், நல்லா தெரியும். சரிடாதி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாட்டி சொன்ன மாதிரி நாளைக்கு நீ கோவில் கிளம்பு மச்சான். டேய் வருண், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு மச்சான். நீயும் நாளைக்கு கோவிலுக்கு வரியா? டேய், என்னடா பேசுற? நாங்க வந்து என்ன மச்சான் பண்ண போறேன்? டேய் வருண், உண்மையே சொல்லணும்னா நாளைக்கு அவளை பார்க்க கூடாதுன்னு நினைச்சது மனசை கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்ல மச்சான். அவ முகத்துல எப்படி முழிக்க போறேன்னு தெரியாம தான் மச்சான். அதனாலதான் மச்சான், நாளைக்கு அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியலடா. டேய் மச்சான், ப்ளீஸ்டா, எனக்கு சப்போர்ட்டுக்காக என் கூட பாயேன், ப்ளீஸ்டா. இதெல்லாம் கிஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அவனே. இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இவர் நல்லா கிஸ் அடிப்பாராம், அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படி இப்படின்னு புலம்புவாராம். சப்பா, சரிடா, சரி, வரேன். மொவனே, நாளைக்கு வாயை ஒழுங்கா அடக்கி வச்சுக்க, புரிஞ்சதா? டேய், என்னடா இப்படி சொல்ற? சரிடா, நீ வேணா நாளைக்கு பாரு மச்சான். அவளை நான் பார்க்க கூட மாட்டேன் மச்சான். கோவிலுக்கு போறோம், அர்ச்சனை பண்றோம், சீக்கிரமா கோவில இருந்து கிளம்புறோம், சரியா? சொன்ன மாதிரி செஞ்சா சரிதான். சரிடா, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஐயோ, நாளைக்கு லீவு, அவளை ஃபேஸ் பண்ணாம அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா இது என்ன புதுசா கோவிலுக்கு போகணும்னு ஜானு சொல்லிட்டு போகுது. ஐயோ, வருண் சொல்ற மாதிரி பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஆனா மைண்டும் மனசும் தான் அவளை பார்த்தாவே கண்ட்ரோல் சுத்தமா போயிடுது. நான் என்ன பண்றது? மாயக்காரி எதோ என்ன பண்றா. நாளைக்கு ஒரு பக்கம் அவளை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு பயமா இருக்கு, இன்னொரு பக்கம் என் மைண்டும் மனசும் நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா கண்ட்ரோலா இருக்கணும். கடவுளே, நீங்க தான் நாளைக்கு மறுபடியும் ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி பாத்துக்கணும்.